உங்கள் ஒயிட் ஹேர்லாம் பிளாக் ஹேராக மாறணுன்னா இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. 100% நேச்சரான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவுரி ஹேர் பேக் போட்டப்போ சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மருதாணி ஹேர் பேக் போட்டிருக்கிறேன். அடுத்த நாள் அதாவது நாளைக்கு வந்து அவுரி ஹேர் பேக். இது ரெண்டும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருதாணி ஹேர் பேக், மருதாணி ஃப்ரெஷ் இலையாக அரைச்சிட்டு போட போகிறேன். பவுடராக இருந்தாலும் போடலாம், அதுவுமே நல்லா உங்களுக்கு கலர் பிடிக்கும். கலர் பிடிக்கணும் நம்மளுக்கு மெயினாக. நம்மளோட ஒயிட் ஹேர் ப்ரௌன் ஹேராக மாறுறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த மருதாணி ஹேர் பேக்கு. இந்த ப்ரௌன் ஹேர் நாளைக்கு நம்ம அவுரி ஹேர் பேக் போடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரியோட நேச்சர் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூங்க. ப்ரௌனோட ப்ளூ ஆட் ஆகும்போது நல்லா கருகருன்னு இருக்குங்க. நேச்சராகவே நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணாமலே நேச்சராக நம்மளோட முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். ஒயிட் ஹேரை ப்ரௌன் ஹேராக மாற்றி அதுக்கப்புறம் பிளாக் ஹேராக மாற்றுறோம். 2 நாள் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் நல்ல பிளாக் கலர் கிடைக்கும் ஹேரில். நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணாமலே பண்ணின மாதிரி இருக்கும். நாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு நாளைக்கு அவுரி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நம்மளோட முடி எந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மருதாணியும் அவுரியும் சேர்ந்து ஹேர் பேக்காக போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலைங்க. ஒரு டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் முடியை காமிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுதாங்க என்னோட முடி. நடுவில் கொஞ்சம் கொட்டிடுச்சுங்க, பிகினிங்கில் கொஞ்சம் கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் லட்டு, கருவேப்பிலை மோர் இதெல்லாம் ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் அடர்த்தி திக்னஸ் தெரியுதா? மேலே திக்னஸ் இருக்குது, கீழே தின்னாக இருக்குது. இதுதாங்க என்னோட முடி.